வெல்கம் டு வர்ஷா கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவரைக்காய் குழம்பு. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும், அதனால தான் உப்பு ஆட் பண்ணுறோம். இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்ச அவரைக்காவை போட்டு நல்லா அதையும் சேர்த்து வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிட்டு இதையும் நல்லா கிண்டிக்கிட்டே இருப்போம். கடைசியாக தக்காளியை போட்டு அதையும் நல்லா கிண்டி விடுங்க. அவரைக்காய் வெந்த பிறகு தான் எப்போவுமே தக்காளி போடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி தாங்க நம்ம ரெசிபி ரெடி ஆகிடும். சிம்பிளான ரெசிபி தான். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.